ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த மெசேஜை நீங்கள் ஒன்றரை முடிச்சு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே. இந்த மெசேஜுக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நான் இந்த மெசேஜுக்கு செல்லலான்னு ஆசைப்படுகிறேன். நான் ஒரு ஜெபத்தை செய்கிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்திலையும் என் வாயிலையும் வைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அது தெள்ள தெளிவாக பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கேட்கிறவர்களும் not only that hearers of the word but doers of the word of Father. Thank you Lord. நீரே மாத்திரம் உயர்ந்திருப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன். நேற்று ஒரு புதிய சீரீஸை நான் ஆரம்பித்தேன். ஃபியர் த லார்ட் அண்ட் டிபார்ட் ஃப்ரம் ஈவில். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, உன்னை நான் என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இன்று காலையில் இன்னொரு சத்தத்தை கேட்டேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த வசனம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். தேவனுடைய வார்த்தை ஞானம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய வார்த்தையாகிய ஞானம் உன் நாபிக்கு ஆரோக்கியமும் எலும்புகளுக்கு ஊனமாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு பயப்படுறது உன் எலும்புகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி போட்டிருக்குன்னா, உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாய் இருக்கிறது. ஆமீன். ஸோ கர்த்தருக்கு பயப்படுறது என்றால் என்ன என்று நாம் பார்த்து கொண்டிருக்கோம். ஸோ நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். வேத வசனம் இன்னொரு வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமேன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஆமேன். நேற்று நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து எப்படி தேவனுடைய வார்த்தை இருதயத்தின் பலகைகளில் எழுதுறேன்னு பேசினேன். அதில் நான் அதை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் போகலான் இருக்கேன். நீதிமொழி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. என் மகனே, நீ உன் வார்த்தைகளை காத்து. என் மகனே, இந்த வார்த்தைகளை காத்து. என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் என் கண்ணிமை போல காத்துக்கொள். எப்படி சொல்கிறாரு? கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்ணிமை போல் காத்து கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஆமென். அவைகளை உன் விரல்களை கட்டி, எப்படி சொல்றான்னா, விரல்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, அவைகளை உன் விரல்களை கட்டி அவைகளும் இருதயத்தின் பலகைகளை எழுதிக்கொள். ஸோ தேவனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் எழுதும் பொழுது உங்கள் இருதயமாகிய பலகைகளை எழுதுகிறீர்கள். ஆமேன். சங்கீத புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 45 1ஆம் வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, சங்கீதம் 45:1, என் இருதயம் நல்ல விசேஷனால பொங்குகிறது, நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன், என் நாவு விரைவாய் எழுதுகிற எழுத்தானே. என்ன சொல்லுன்னா, உங்கள் நாவும் தேவனுடைய வார்த்தை கையெழுத்து எழுதும் பொழுதும் உங்கள் இருதயமாகிய பழைகளை எழுதுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ தேவனுடைய வார்த்தை எடுத்து பேசும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை எடுத்து எழுதும் பொழுதும் உங்கள் இருதயமாகிய பழைகளை எழுதி நீங்கள் பத்திரப்படுத்தி கட்டளையை பாதுகாக்கிறார்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆமேன். அதுலேருந்து நீதிமொழி 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இச்சை வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக, பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும். எப்படி சொல்றாங்கன்னா, இச்ச வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை காப்பதற்கு, பரஸ்திரி உன்னை காப்பதற்கு ஞானத்தை நோக்கி உன் சகோதரன்றும் புத்தியை பார்த்து உன் இனத்தால் என்றும் நீ சொல்வாயாக. இப்போ ஞானத்தை பார்த்து என்ன சொல்லுமா,
அவரே தேவனுக்கு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா இருக்கிறார். இயேசு தான் நமக்கு ஞானமா இருக்கிறார். ஆனால் ஞானத்தை பார்த்து எப்படி சொல்லணும்னா, நீ என் சகோதரி என்றும், ஆமென், நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து உன் இனத்தாள் என்று நீ சொல்வாயாக. இப்போ ஒரு ஸ்திரீ வந்து உங்களை பேச வராங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ அந்த ஸ்திரீயை அப்படி பேசும்போது நீ ஞானத்தை நோக்கி நீங்கள் விழுந்துடக்கூடாது. அந்த விழுகாமல் அவங்கள பேசுகிறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே கிராஸ் பண்ணக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஸோ அப்போது நம்ம லிமிட்டு அந்த போதிக்கிறது யாருன்னா அந்த ஞானம் தான் நம்மளை போதிக்கும். ஸோ ஞானத்தை நோக்கி உங்கள் சகோதரி என்றும், உங்கள் சகோதரி வந்து உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா வேறு எந்த பொண்ணு வந்து பேசினாலுமே அவங்க தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ புத்தியை பார்த்து உன் இனத்தாள் என்றும் சொல்லுவாங்க. இனத்தாள் என்னது? மாமன் பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு உங்களுக்கு வந்து இன்னொன்று இங்கே மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்குன்னா, புத்தி வந்து உங்களுடைய இன்டிமேட் ஃப்ரெண்டு, இன்னொன்னா உங்களை கவனன்ட் ஃப்ரெண்டு, உன்னோட அந்தளவுக்கு ஒரு இன்டிமேட் ஃப்ரெண்டுன்னு மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ புத்தியை நோக்கி என்று உன் இனத்தாள் என்று சொல்லுவாய். இந்த 2 விஷயமும் ஞானமும் புத்தியும் உங்கள் அநேக ஸ்திரீகளிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஆமீன். நான் அதுக்கப்புறம் இந்த வாசிக்கிறேன். நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதியராகிய வாலிபனுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமான நேரங்கள் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும், ஸோ மாலை மயங்கும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். ஸோ இது என்னென்னா, நிறைய பேர் தப்பு பண்ணுற இடமே எங்கன்னா இருளில், யாரும் பார்க்கவே மாட்டாங்க, யாரும் பார்க்குறதே இல்லை, அப்போ தான் வந்து தப்பு பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், மனிதன் முகத்தை பார்க்குறான், தேவனும் இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். ஆமீன். ஸோ உங்களை யாரும் பார்க்கல என்று நினச்சி நீங்கள் தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ராபா ஷட்டா ராபா துரபா லீபிர ஹேண்டரபா உங்களை இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களை கருத்துவோடு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இஸ் வாட்சிங் ஓவர் யூ. ஆமேன். அதனால நாம் வந்து எல்லா பாவத்திற்கும் விலகி ஓடுன்று தேவனை விரும்புகிறார். இந்த வசனத்தில் வாசிக்கும்போது, அவள் இருக்கும் சந்தக தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனாள். இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நடந்து போகாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் இன்றைக்கி வந்து எது வந்து ஃபிசிக்கலாக நடக்குன்னா, இன்றைக்கி வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்களா, அதுலேயே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருந்தீங்கனால், அது வழியாக நீங்கள் கடந்து போனீங்கன்னா, சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இதை பார்த்தப்பறம் தான் நான் போனோகிராஃபி சைட்டுக்குள்ளே போகிறேன்ட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து அந்த வழியாக நடந்து போனாலும் நம்ம வந்து அவர்களுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனை விரும்பினார். அவளுக்கு இருக்கும் சந்து கடத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாக நடந்து போனாள். அப்பொழுது இதோ வேசியின் அடையாளமாய் தெரிந்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். தந்திரமுள்ள ஸ்திரீ. ஸோ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் சில தந்திரமான விதத்தில், நான் எந்த ஸ்திரீயும் தவறு சொல்ல, ஆனால் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவள் வாயாடையும் அடங்காதலும் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. அவள் வாயாடிகளும் அடங்காதலும் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. இப்படி வாசித்து பண்ணலை. அவள் வாயாடியும் அடங்காதலும் அவள் கால்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம் தரித்து கொண்டிருக்கிறது. லிட்ரலாக வெளியே மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயே தரித்து கொண்டிருக்கிறது. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதிகளில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். ஸோ உங்களுக்கு எது அதை வீக்கஸ்ட் பிளேஸ்ன்ட்டு அதை பார்த்து தான் பிசாசை டார்கெட் பண்ணுவோம்.
உங்களுக்கு எது வீக்கஸ்ட் பிளேஸ்டோ அதை பார்த்தா பிசாசு டார்கெட் பண்ணுவோம். ஸோ பதுங்கிருந்து ஈவில் வந்து ஒரு ஸ்னார் போல, அந்த ஸ்னாரில் ஒரு வேடன் வந்து கண்ணி மாதிரி தெரியும். இன்னைக்கு அந்த கண்ணி வலைக்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்ற தேவன் விரும்புகிறார். அவள் சில சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, முதல் இடத்துல முத்தம் செய்து முகம் நாணாமலை பார்த்த சமாதான பலிகளை என்மேல் சுமந்திருந்து இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றேன். நல்ல இனிய சொற்களாக, நல்ல நல்ல குட் வேர்ட்ஸாக பேசுவாங்க. சில நேரத்தில் பைபிள் வார்த்தையை எடுத்து பேசுவாங்க. அவங்களாம் கொடுத்து நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு என் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். உன் முகத்தை ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தேன், இப்போதான் நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இனிமையான சொற்களில் உங்களை பேசுவாங்க. நான் சொல்கிறேன், பி கேர்ஃபுல் அபவுட் தீஸ் பீப்புள். அவர்களை குறித்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். என் படுக்கையை வெள்ளை போலத்தை போலும் சந்தனத்தாலும் லவணம் படத்தாலும் வாசலாம் கட்டினேன். வா, விடியற் காலம் முதலும் சயனிப்போம், இன்பங்கள் நாள் பூரிப்போம். புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போனான். எப்படிலாம் சொல்லி நயமான வார்த்தைகளை சொல்லி இழுக்கிறார்கள். அப்படி பணப்பையை தன் கையில் எடுத்து கொண்டு போனார்கள். குறுக்கிட்ட காலம் வரைக்கும் வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரத்தால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலவும், ஒரு மூடன் விலங்கப்பட்டு தண்டனைக்கு போவது போலவும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணி அறியாமல் அதில் விழித்திருக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். நல்லா கவனிங்க, அம்பு அவன் ஈரலை பிளந்தது. யூ ஹாவ் டு வெரி வெரி கேர்ஃபுல்லுங்க. முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் தேவன் விரும்புகிறார். நீங்கள் யாருக்கிட்டா பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், தேவனுக்கு விரோதமான காரியம் என்று தெரிந்தும் நீங்கள் பேசி கொண்டிருந்தனா, யூ ஹாவ் டு வெரி வெரி பி கேர்ஃபுல் அபவுட் திஸ். ஹல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள். ஆகலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனிங்கள் என்றாரு. தேங்க்யூ லார்ட். ரீபா துரா பாஷிரா. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விலப்பண்ணினாள், பலவான்கள் அநேகர் கொலை செய்தாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். எனக்கு ஒரு பலவான்கள் அநேகரை கொலை செய்தான்னு சொன்னோன்னு ஒரு தாட் வருது. என்னன்னா, ஒரு ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியக்காரர், அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க, அவர் வந்து இந்தியாவில் ஊழியத்தை ஆரம்பித்து வெளிநாட்டில் பயங்கரமாக ஊழியம் செய்தார். அவர் பயங்கரம் வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த விஷயத்தில் வந்து அவரை மறித்த பின்பு அவங்களுடைய வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, we feel guilty for what this man of God has done. அவர் வந்து அவரோட மாரல் ஸ்டாண்டர்ட்லேருந்து விலகி இம்மாரல் ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாருன்றது சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்து எனக்கு ரொம்ப நாள் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அநேக நேரத்தில் பலவான்களே இவர்கள் வந்து விழ பண்ணியிருக்கிறார்கள். நிற்கிறேன் என்று சொல்லி விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பலவான்களே தள்ளியிருக்கு. நம்மளை அறியாமல் சப்டிலாக தேவன் இப்படி இருக்கு. அதுக்காண்டி we have to be very very careful.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இன்னும் சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு நான் இதுக்கு இந்த புதிய பாட்டில் இருக்கிற எக்ஸ்பிரஷனுக்கு நான் போகிறவங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நீதிமொழி 4:13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழி 4:13 போட்டிருக்கு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீதிமொழி 4 வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு உதடுகள் மாறுபாட்டை உன்னை விட தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிபன் உனக்கு முன்னே செவ்வியார் பார்க்க, உன் கால்களை நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலரப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் பரஸ்திரின் 5:3 வாசிக்கிறேன். பரஸ்திரின் உதடுகள் தேன் கூட்டை போல ஒழுகுமா. அப்படியே இனிய சொற்கள், தேன் அப்படியே வடிகிற போது தேன் கூட்டை போல இருக்குமா. அவள் வாய் எண்ணெயினும் மிருதுவாக இருக்குமா. அப்படியே வலிக்கிட்டு போவான், எண்ணெய் போல மிருதுவாக இருக்குமா. ஒரு எண்ணெய் ஒரு தரையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சல்லன் வலிக்கிட்டு போய் விழுவாங்க. அதனால எண்ணெய் இருக்கு இடத்துக்கே போகாத அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அவள் செய்களின் முடிவோ எட்டியை போல் கசக்கும், இருபுறம் கற்குள்ள பட்டயம் போல் கூர்மையா இருக்குமா. இருபுறம் கற்குள்ள பட்டயத்தை போல அவங்க பேசுகிற பேசலாம் கூர்மையா இருக்குமா. பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் திஸ். ஹல்லேலூயா. நீ ஜீவ வார்த்தையை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடையை மாறி மாறி விகாரப்படுத்தும், அவளை அறிய முடியாது. உன் வழிகளை அவளுக்கு தூரப்படுத்து. நீதிமொழி 5:8 சொல்கிறாரு, உன் வழிகளை அவளுக்கு தூரப்படுத்து, அவளை வீட்டின் வாசல்களை கிட்டி சேராதே. வீட்டு சைடு கூட இல்லை, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் தான் அவங்களுக்கு பலவீனமா, அந்த சைடே போகாதன்றாரு. இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து சார் நான் போனோகிராஃபி சைடுக்கு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த சைடுக்கே நீங்கள் போகாதீங்க. இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பலவீனமாக இருக்கோ அதுலேருந்து வெளியே வாங்க. திஸ் இஸ் அலார்மிங் மெசேஜ் ஃபார் யூ. அது இல்லையா. நீதிமொழி 5:12 எப்படியாவது சொல்லுது, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அசட்டை பண்ணினதே, என் போதரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணிடுவதற்கு என் செவியை சாயாமல் போனேனே என்று சொல்கிற காலத்துக்கு முன்பாகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற தேவனை விரும்புகிறார். சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வாசி பார்த்தீங்கன்னா, உன் ஊற்றுக்கண் ஆசிரிக்கப்படுவதாக, உன் இளைய வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. நான் சொல்கிறேன், சாலமன், நானே அது சாலமன் எழும்போது அவர் இந்த மனைவி இல்லாமல் இன்னொரு மனைவி அப்படியே கல்யாணம் பண்ணி திட்டத்தில் 700 மனைவியை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் 300 மறுமனை வாட்டில் கல்யாணம் பண்ணார். பண்ணி விட்டு சொல்கிறாரு, 1000 ஸ்திரீகளை ஒரு ஸ்திரியை கூட நல்லதை பார்க்கலன்றாரு. ஸோ என்ன மேட்டர்னா, உங்களுக்கு கொடுத்த தேவன் கொடுத்த மனைவி தான் உத்தமமான மனைவியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு அவர் கொடுத்த மனைவி தான் மனைவியை நன்மையானதை கண்டடைவாங்க. அவங்க தான் நன்மை உங்களுக்கு. அதை தவிர நீங்கள் எங்கிட்ட போனாலுமே எல்லாமே தீமை தான். உங்கள் மனதில் கூட பழைய பாட்டில் வரும்போது ஒரு பொண்ணை அவரை கூட ஒரு பெண்ணை தொட்டாலும் அதுதான் பாவம். ஆனால் புதிய பாட்டில் வரும்போது ஒரு பெண்ணை மனதில் இச்சித்தால கூட அது பாவம். ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் தான் தேவனை வர வேண்டும் விரும்புகிறார். அதனால சொல்றது, ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்பட்ட பெண்மானும் அழகான வரையாடு போல் இருக்கிறாள். அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி ஆக்குவதாக. நேசத்தால் நீ எப்பொழுதும் மகிழ்ந்திருப்பாயாக. உங்கள் மனைவியுடைய நேசத்தினாலும் மனைவியுடைய இன்பத்தினாலும் நீங்கள் நிறந்திருக்கும் என்றும் தேவன் விரும்புகிறார். என் மகனை, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கத்திருந்து அந்நிய ஸ்திரீய மார்புகளை தழுவ வேண்டும் என்று ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்குறாரு. அந்நிய ஸ்திரீட்ட போய் மார்பங்களை ஏன் தடவுற?
we have to be very very careful about this word. நீதிமொழி 7ஆம் வாசிக்கிற வாசிக்கும் போது அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு போட்டிருக்கு. இங்கே வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணுகளுக்கு மரணம் வந்து இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து மரண கண்ணுகளுக்கு தப்பு பண்ணலாம். ஈரலை பிளந்ததுன்னா டெத்துன்னு அர்த்தம். ஆமென். நீதிமொழிகள் 7:25 உன் இருதயம் அவள் வழியிலே சாயம்தால் அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காளையப்படுத்தி பலவான்களை அநேகரை கொலை செய்தாள். சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி பேசும்போது இது வந்து எண்டு வந்து மரணம் தான், வேற வழியே இல்லை. நீதிமொழி 6ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் இப்படியாக சொல்லிடுது, பிறன் மனைவிடத்தில் பிரவேசிப்பனும் அப்படியே அவனை தொடுகிறவன் எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அவனை தொடுகிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். பிற மனைவியை தொடுகிறவன் ஜான் வெஸ்லி ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஒரு ஊழியக்காரங்களை பற்றி சொல்லும் போது, ஊழியக்காரங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லும் போது சொல்லுவார், நீ அடுத்தவங்கள்ட்ட போய் அடுத்த லேடிஸ்ட ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாத அப்படின்பார். ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாத, அது தேவையில்லை. அடுத்த ஜென்ரர்கிட்ட போய் ஹேண்ட் ஷேக் கூட பண்ணாத, இது தேவையில்லாத வேலை. நான் கல்யாணம் முடிச்சு வந்த பிறகு எனக்கு நிறைய ஊழியத்தில் நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வரும். என் மனைவி வந்து சொல்லுவாங்க, என் மேலே பயத்தினால சொல்ல மாட்டாங்க, நைட்டு 10 மணிக்கு மேலே யார் ஃபோன் அடித்தாலும், எந்த லேடிஸ் ஃபோன் அடித்தாலும் எடுக்காத, அது எப்பேற்பட்ட காரியத்தான் எடுக்காத, அடுத்த நாள் காலைல கூட பேசலான்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போ எப்படி சொன்னீங்க, ஜெபத்துக்கானா அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நீ அவங்களோட ஃபோன் கூட அட்டன் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இப்படி சொன்னாங்க, நான் அந்த பிரதர்கிட்ட நேற்று நைட்டு பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஜெபத்துன்னு சொல்ல மாட்டாங்க, நேற்று நைட்டு பேசினேன் மட்டும் சொல்லுவாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் we have to very very be careful about our purity standard of life. Thank you Lord, thank you Lord, thank you Lord. ரீபா தூரபா ஷிடர்பி லஹோதுரபோ ரீமான் தேரபா. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, முதிர் வயதுள்ள ஸ்திரீயை தாய்களைப் போலவும். முதிர் வயதுள்ள ஸ்திரீயை பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரி போலவும் பாவித்து புத்தி சொல்லு. த மோட் ஆஃப் கான்டக்டை பற்றி சொல்கிறாரு. எல்லா கற்புடன் பாவித்து புத்தி சொல்லு என்று சொல்கிறார். The Bible very clearly wants. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ERV ஈஸி ரீடு வெர்ஷனில் வாசுறேன், தமிழில் ஈஸி ரீட் வெர்ஷனில், முழுமையான தேவனுடைய சட்டத்தை ஆழமாக ஆராய்ந்து கேட்டு மறந்து விடாமல் இராமல் தொடர்ந்து அதை பிடித்து அதன்படி நடக்கிறவன் தான் செய்வதில் உண்மையில் ஆசிரியக்கப்பட்டவனாக இருக்கிறான். கேட்டதை மறந்து போயிடக்கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் மறந்து போயிடாமல் அதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணன்ற விரும்புகிறார். ஆமேன். அதனால வசனம் சொல்லுது, கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறார்கள்னு புதிய பாடல சொல்லும்போது கண் சொருகி போன குருடனை போல இருக்கிறாங்க. தேவனுடைய சட்ட மக்களை விடுதலையாக்க வேண்டும். இப்போ வந்து வாஸ்து வந்து யாக்கோபு 1:25 தமிழ் ஈஸி ரீட் வெர்ஷனில் வாசித்தேன். 134:15 ஈஸி ரீட் வெர்ஷனில் வாசுகிறேன். இவற்றை தொடர்ந்து செய், இவற்றுக்காக உன் வாழ்க்கையை கொடு, பிறகு உன் பணியை. இவற்றை தொடர்ந்து செய், இவற்றை உன் வாழ்வைக்கு கொடு, உன் பணியின் வேலை ஊழியம் வளர்ச்சி அனைவரும் கண்டு கொள்வார்கள். உன் கற்பிலும் எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவராக கண்டு பவுல் இந்த தீமோத்தேயுக்கு பார்த்து சொல்கிறார்.
நீ வாசிப்பதிலும் தேர்வதிலும் புத்தி சொல்வதிலும் ஒரு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கற்பிலும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பவுல் அப்படிதான் தீமோத்தேயுக்கு பார்த்து சொல்றாரு, நீ எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியா இரு அப்படின்னு சொல்றாரு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்கிறான், அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும் என்று சொல்றாரு. நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன், நான் எப்படி வேணாலும் நடப்பேன்னு போடல, தாம் நடந்தபடி நாமும் நடக்க வேண்டும். We should follow the footsteps of Jesus. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரமானோம், he led the purity standard of life. ரொம்ப நேர்மையாக பரிசுத்தமாக தேவன் இந்த உலகத்தில் நடந்தார். ஒரு குற்றம் பாராத அவரை சிலுவையில் அடித்தார்கள். இயேசு கிறிஸ்து அவ்வளவு நேர்த்தியாக உண்மையாக பிதா பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பிதாவோட உறவிலிருந்து நடக்க ஆரம்பித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டவர் என்று, ஏனென்றால் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியாய் பின் வைத்து போனார். அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். 1 பேதுரு 2:16 மட்டும் வாசிக்கிறோம்னே. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், சுயாதனம் உள்ளவர்கள் நிமித்தம் உங்கள் சுயாதனத்தை துர்க்கணத்துக்கு மூடலாக கொண்டிராமல். சுயாதீனத்தை, லிபர்ட்டி எனக்கு இருக்கு, நான் என்னவெல்லாம் செய்யலாம், என்னை கேட்க யார் இருக்கா? சுயாதீனத்தை உள்ளவர்கள் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கன்றார். சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாயிராமல், துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமையாயிருங்கள். எவ்வளவு தேவனுடைய வார்த்தை வந்து பாருங்களேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஒவ்வொரு பெலிவரும் தெரிஞ்சிருக்கிற வசனம். கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 6:14. கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். நான் இப்பொழுது பிழைத்திருக்கிறது என்னை அன்போருக்கு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கிருபை சத்தியத்தில் வந்தது எப்படினாலும் வாழ நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. கிருபை சத்தியம் பாவத்திற்கு ஒரு மூடல் கிடையாது. கிருபை சத்தத்தில் வந்து கிருபை வந்து கர்த்தருக்கு பிடிதல், கர்த்தருக்கு பயப்படுதல் வந்து கிருபைக்கு கீழ்ப்படினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ஸோ என்ன சொல்றான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நெல் பிழைத்திருக்கிறார்னா, நீங்கள் நானும் நீங்கள் சொல்லும் போது தான் கீழே விழுவீங்க. ஏன்னா சங்கீதக்காரன் எப்படியே சொல்கிறான், நான் மரணநிலை பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அது வரைக்கும் கத்தர்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் நான் மரணநிலை பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுங்க. பார்த்தீங்களா, நானும் வரும்போது தான் நம்ம வந்து பரிசுத்தத்தை விட்டு விலகி போயிடும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார் நீங்கள் சொல்லும் போது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து பெரியவராய் தோன்றுவார். ஆமென். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். நீங்க உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன்னு நினைப்பதுன்னா நீங்க செத்துட்டீங்கன்னு நினைச்சோம். செத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க செத்தவனை எந்த காரியத்துக்கு டெம்ப்ட் பண்ணவே முடியாது. சொல்லுங்க, நான் பாவத்துக்கு செத்துட்டேன், வியாதிக்கு செத்துட்டேன், மரணத்துக்கு செத்துட்டேன். நீங்க செத்தவனை ஒரு நாள் உங்களை டெம்ப்டே பண்ண முடியாது. எந்த விதமான ஸ்திரீயும் டெம்ப்ட் முடியாது. அதனால சொல்றாரு, உலகம், நீங்க உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை பிரத்யட்சமாக வந்திருக்கிறது. ஆமென். நீதிகளை 3ஆம் அதிகாரம், உன்னை ஞானி என்று எண்ணாதே,
கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆமென். நீதிமொழிகள் 3:8 சொல்லுவோம், அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்குமாய் ஊனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தையை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வார்த்தை எடுத்துலாம் அப்படியே நீ கேட்டு கேட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வாயிலன்று பேசுங்க. நிச்சயமாய் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு உங்கள் வார்த்தை இருதயத்தில் வைக்கும் பொழுது அது உங்களை பாதுகாக்கிறதா இருக்குது. நிச்சயம் அந்த வார்த்தை உங்களை பாதுகாக்கும். ஞானத்தை நோக்கி நீ உன் சகோதரி என்றும் புத்தியை நோக்கி உன் இனத்தாள் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயம் அது உங்களை பாதுகாக்கும். ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நான் தெளிவாய் பேச முடியாத தேவன் எங்கள் கிருபை பாராட்டினக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாயிருப்பதாக. கர்த்தருக்கு பயப்படுறதுனால let them depart from evil. Oh Father, thank you Lord, thank you Lord, thank you Lord. நீ உன்னை நானே என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று நீ சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தீமைகளை விட்டு விலகும்படியாக இன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கிருபை உண்டாருக்காக ஜெபிக்கிறாண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவனுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இலக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். உங்கள் கரங்களை இப்படி எடுத்துங்க. I want to bless you the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஷாலம். You are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். God bless you.